அப்போ வணக்கம் பிள்ளைகள், ஏஎல் பயாலஜி தமிழ் யூனிட் 2 பேப்பர் கிளாஸ். அப்போ யூனிட் 2 7வது பேப்பர் இது, ரைட்? யூனிட் 2 7வது பேப்பர். அப்போ இன்றைக்கி நாங்கள் யூனிட் 2 முடிக்க போகிறோம், ரைட்? அப்போ 7வது பேப்பர் என்னென்னா கலச்சுவாசம். கலச்சுவாசத்தோட தொடர்புடைய 30 MCQs. அதில் முதல் 15 MCQs பார்த்துட்டு இன்றைக்கி நாங்கள் 16வது கேள்வியிலேருந்து பார்க்க போகிறோம், ரைட்? அப்போ இன்னையோட யூனிட் 2 முடியும். ஸோ நாளைக்கு நாங்கள் யூனிட் 3 ஸ்டார்ட் பண்ணுவோம். யூனிட் 3. அப்போ யூனிட் 3யும் இப்படியே இந்த செக்ஷன் வைஸாக போகும். ஒவ்வொரு செக்ஷனாக உடச்சி பார்க்கும்போது கொஞ்சம் கிளியர் ஆகும் தானே, ஏன்னா நல்லா கிளியர் ஆகும். ஒரு குறிப்பிட்ட செக்ஷனில் நல்லா டீப்பாக எங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிடும், சரிதானே? ஓகே. அப்போ 16வது கேள்வியிலேருந்து நாங்கள் அன்றைக்கி பார்க்கணும், சரியா? 16வது கேள்வி, ரைட்? பார்ப்போம் என்னென்னு. காற்றின்றிய சுவாசம் பற்றிய பின்வரும் கூற்றுக்களுள் சரியானது. அப்போ காற்றின்றிய சுவாசம் மூலக்கூற்று ஆக்சிஜன் இல்லாத சந்தர்ப்பங்களில் ஏன்னா நடைபெறுகின்ற சுவாசம் தான் காற்றின்றிய சுவாசம். அப்போ இதன் இறுதி விளைவு எத்தைல் ஆல்கஹால் மட்டுமே. அப்போ காற்றின்றிய சுவாசத்தில் நொதித்தல்ன்ட்டு ஒன்று நடக்கும், உங்களுக்கு தெரியும். காற்றின்றிய சுவாசம், நொதித்தல் அப்படியெல்லாம் நடக்கும். அப்போ காற்றின்றிய சுவாசத்தின் ஈற்று விளைவு, அப்போ காற்றின்றிய சரியா சுவாசத்தின் ஈற்று விளைவு. அப்போ ஈற்று விளைவு, அப்போ காற்றின்றிய சுவாசத்தின் ஈற்று விளைவுகள் என்னென்ன அப்படின்னா முதலாவது என்ன? ஏடிபி. எத்தனை ஏடிபி? 2 ஏடிபி. ஏடிபி தோற்றுவிக்கப்படுமானா எஸ், தோற்றுவிக்கப்படும். அப்போ இது 2 நொதித்தலுக்கும் பொதுவானது, சரியா? எத்தைல் ஆல்கஹாலுக்குரிய நொதித்தலுக்கும், சரியா? எத்தைல் ஆல்கஹாலுக்குரிய நொதித்தலுக்கும், சரியா? லாக்டிக் ஆசிட் நொதித்தலுக்கும் அது பொதுவானது. அடுத்தது ரெண்டாவது CO2 கேஸ். அப்போ CO2 கேஸ், அப்போ இந்த CO2 கேஸ் எந்த சந்தர்ப்பத்தில் வரும்? CO2 கேஸ் எந்த சந்தர்ப்பத்தில் வரும்னா எத்தைல் ஆல்கஹாலுக்குரிய நொதித்தலின் போது CO2 கேஸ் தோற்றுவிக்கப்படும். வேற மூன்றாவது காற்றின் சுவாசத்தின் விளைவான மூன்றாவது என்னது? எத்தைல் ஆல்கஹால் என்பது காற்றின்றிய சுவாசத்தின் விளைவு. அதே மாதிரி நான்காவது லாக்டிக் ஆசிட். அப்போ இது காற்றின்றிய சுவாசத்தின் விளைவுகள். காற்றின்றிய சுவாசத்தின் ஈற்று விளைவுகள் கேட்டால் இதை நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம், சரிதானே? அப்போ இதன் இறுதி விளைவு எத்தைல் ஆல்கஹால் மட்டும் வர்றது இல்லை தானே? அப்போ எத்தைல் ஆல்கஹால், CO2, ATP எல்லாம் காற்றின்றிய சுவாசத்தின் ஈற்று விளைவு தான், சரியா? அப்போ பிழை. ஆக்சிஜன் அற்ற நிலையில் இலைமணி தாயத்தில் நிகழும் உடைப்பு தாக்கமாகும். ஆக்சிஜன் இல்லாத சந்தர்ப்பத்தில் எங்கே நிகழும்? அப்போ காற்றின்றிய சுவாசத்தின் அமைவிடம் எதுனா சைட்டோசோல், குளியவுரில் அல்லது குளியவுறு தாயத்தில் நடக்கும். சரியா? குளியவுறு தாயத்தில் நடக்கும். இங்கு உருவாகும் NADH பயன்படுத்தப்பட முடியாதது ஆகும். நான் அதனால தான் ஈற்று விளைவாக NADH எழுதலை. இங்கு உருவாகும் NADH பயன்படுத்த முடியாதது தானே, ஏன்னா மீள் சுழற்சி தேவை. பங்க NADH மீள் சுழற்சி தேவைன்ட்டு நேற்று பார்த்தோம், ரைட்? ஓகே. இங்கு உருவாகும் ATP பயன்படுத்தப்பட முடியாத ஒன்றாகும். ATP இங்கே பயன்படுத்தப்படும். அப்போ காற்றிற் சுவாசத்துக்கும் காற்றின்றிய சுவாசத்துக்கும் ஒரு பொதுவான நிகழ்வாக கீழ்ப்படைக்குரிய பொஸ்போர்லேற்றம் நாங்கள் சொல்லலாம். அடிப்படை பொருளுக்குரிய பொஸ்போர்லேற்றத்தை சொல்லலாம். இறுதி ஐதரசன் வாங்கி பைருவேட். அப்போ பைருவேட் விளங்குதா? பைருவேட் இறுதி ஐதரசன் வாங்கியாக செயற்படுறது எங்கே அப்படின்னா லாக்டிக் ஆசிட் நொதித்தல்ல. லாக்டிக்
acid lactic acid fermentation lactic அமில நொதித்தலின் போது சரியா lactic அமில நொதித்தலின் போது தான் பைருவேட் இறுதி ஐதரசன் வாங்கி ஆகும் சரியா அப்ப நான் எழுதுறேன் நான் இறுதி ஐதரசன் வாங்கி அதே மாதிரி இறுதி இலத்திரன் வாங்கி இறுதி ஐதரசன் வாங்கியும் தான் இறுதி இலத்திரன் வாங்கியும் தான் இறுதி ஐதரசன் வாங்கியும் தான் இறுதி இலத்திரன் வாங்கியும் தான் சரியா ஓகே அப்ப லாக்டிக் அமில நொதித்தல்ல இறுதி ஐதரசன் வாங்கி பைருவேட் இறுதி இலத்திரன் வாங்கி பைருவேட் சரியா எத்தைல் ஆல்கஹாலுக்குரிய நொதித்தலில் சரியா எத்தைல் ஆல்கஹாலுக்குரிய நொதித்தல்ல எத்தைல் ஆல்கஹாலுக்குரிய நொதித்தல்ல எத்தைல் ஆல்கஹாலுக்குரிய நொதித்தல்ல இறுதி ஐதரசன் வாங்கி யார் அப்ப இறுதி ஐதரசன் வாங்கி யாருன்னு சொல்லுங்க பாப்போம் அசிட்டல்டிஹைட் என்ன அசிட்டல்டிஹைட் அதே மாதிரி இறுதி இலத்திரன் வாங்கியும் அவர்தான் இறுதி இலத்திரன் வாங்கியும் அதே அசிட்டல்டிஹைட் தான் அதே அசிட்டல்டிஹைட் தான் சரியா உங்களுக்கு அதில் டவுட் வராதப்ப சரியா 16க்கு ஆன்சர் 3 16க்கு ஆன்சர் 3 17 மூலக்கூற்று ஆக்சிஜன் இல்லாத நிலையில் நடைபெறும் கலச்சுவாசம் தொடர்பான சரியான கூற்று மூலக்கூற்று ஆக்சிஜன் இல்லாத சந்தர்ப்பத்தில் சரியா ஓ அப்படின்னா என்னது காற்றின்றே சுவாசம் தான் கேள்வி காற்றின்றே சுவாசம் தான் கேள்வி அப்போ 17வது கேள்வி பாப்போம் என்னன்னு எப்போதும் CO2 வெளிவிடப்படுமா எத்தைல் ஆல்கஹாலுக்குரிய நொதித்தலின் போது மட்டும்தான் CO2 வெளியேற்றப்படும் எத்தைல் ஆல்கஹாலுக்குரிய நொதித்தலின் போது மட்டும்தான் CO2 வெளியேற்றப்படும் எப்பொழுதும் அல்ல புரோகரியோட்டா கலங்களில் மட்டும் நிகழும் ஏன்னா இல்லை யூகரியோட்டா கலங்களிலே நிகழும் மனிதன்ல காற்றின்றிய சுவாசம் நடக்குமா எஸ் நடக்கும் எங்க சில கலங்கள்ல நடக்கும் ஃபேமஸான ஒரு கலம் இருக்கு ஏன்னா ஆர்பிசியில் காற்றின்றிய சுவாசம் மூலம்தான் ஆர்பிசி தனக்கு தேவையான சக்தியை உற்பத்தி செய்து கொள்ளும் சரியா இந்த ஆர்பிசியில் என்ன இல்லை இழைமணிகள் இல்லை ஆர்பிசியில் அப்போ இழைமணிகள் இல்லைன்னா காற்றிற் சுவாசம் மூலம் சக்தியை உற்பத்தி செய்ய முடியாது அப்போ இழைமணிகள் இல்லாத சந்தர்ப்பத்தில் சரியா ஆர்பிசியில் செங்குருதி சிறுதுணிக்கையில் என்ன இடம்பெறும்னு சொல்லுங்க பார்ப்போம் காற்றின்றிய சுவாசம் சரியா லாக்டிக் அமில நொதித்தல் நடக்கும் லாக்டிக் அமில நொதித்தலின் போது தான் அந்த 2 ATP வரும் அந்த 2 ATPயை பயன்படுத்தி தான் எங்களோட ஆர்பிசி சரியா தனது அணுசேப செயற்பாடுகளை மேற்கொள்ளும் சரிதானே ஓகே அப்போ புரோகரியோட்டா கலங்களில் மட்டும் நிகழும் இல்லை சாக்கரோமைசிஸ்லாம் நடக்குதே ஏன்னா யூகரியோட்டா கலங்களிலே நிகழும் இதன் போது ATP பயன்படுத்தப்படும் ஏ மூலக்கூற்று ஆக்சிஜன் இல்லாத சந்தர்ப்பத்தில் நடைபெறுகின்ற கலச்சுவாசம் தானே அங்கே கிளைகோபகுப்பு நடக்குமா நடக்காதா கண்டிப்பாக கிளைகோபகுப்பு நடக்கும் ஸோ கிளைகோபகுப்பு நடக்குமா இருந்தால் ATP சக்தி பயன்படுத்தப்படும் இப்போ கிளைகோபகுப்புன்ற முதற்படி ATP பயன்படுத்தப்படுகின்றபடி அடுத்தபடி தான் ATP தோற்றுவிக்கின்றபடி ஸோ இதன் போது ATP பயன்படுத்தப்படும் 17க்கு ஆன்சர் 3 சரியா 4வது பார்ப்போம் இதன் போது NADH சக்தியை பிறப்பிக்கும் அப்போ NADH சக்தியை பிறப்பித்தலுக்கு பயன்படுத்தப்படுவதா இல்லை என பயன்படுத்தப்படுவது இல்லை ஏன் பயன்படுத்தப்படுவதில்லைன்ட்டு எங்களுக்கு தெரியும் ரைட் ஓகே அப்போ பயன்படுத்தப்பட்டால் இலத்திரன் வாங்கிகள் பற்றாக்குறை ஆகும் அது NADH வந்து ATP தோற்றுவிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுமா என்றால் இலத்திரன் வாங்கிகள் பற்றாக்குறையாக அமையும் ஸோ அந்த இலத்திரன் வாங்கிகளில்
மீள் சுழற்சி செஞ்சு தான் அந்த இலத்திரன்களை அது பெற்றுக்கொள்ளும். ஸோ NADH சக்தியை பிறப்பிக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட மாட்டாது. இதன் போது எத்தைல் ஆல்கஹால் மட்டும் உருவாகும். எத்தைல் ஆல்கஹாலும் உருவாகலாம், லாக்டிக் அமிலமும் உருவாகலாம். சரியா? ஓகே. அப்போ 17க்கு ஆன்சர் 3. 17க்கு ஆன்சர் 3. 18. சரியா? 18க்கு வா. இத்தனாவது ஆன்சர். ரைட். அப்போ அதை நான் எழுதுறேங்கண்ணே. குளுக்கோஸு, சரியா, குளுக்கோஸு, குளுக்கோஸ். அப்போ இந்த குளுக்கோஸு ஏ அப்படின்ற ஒரு சேர்வையை தோற்றுவிக்குது. சரியா? ஏ அசிட்டல்டிஹைட்டை தோற்றுவிக்குது. அசட்ரல் டி ஹைட்டு அசட்ரல்டிஹைட்டை தோற்றுவிக்குது. இந்த அசட்ரல்டிஹைட் கடைசியில் டியை தோற்றுவிக்குது. சரியா? அசட்ரல்டிஹைட் கடைசியில் டியை தோற்றுவிக்குது. சரிதானே? அசட்ரல்டிஹைட் கடைசியில் டியை தோற்றுவிக்குது. இப்போ என்ன பார்ப்போம். சரியா? வேற என்னென்னமோ நடக்குது. சீலிருந்து ஈ உருவாகுது. சீலிருந்து ஈ உருவாகுது. இங்க பி அவுட் ஆகுது. சரியா? பி அவுட் ஆகுது. இங்க ஈலிருந்து சி உருவாகுது. ஈலிருந்து சி உருவாகுது. இதனை இதை வச்சு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. பார்ப்போம். மேற்படி தாக்குதல் ABCDE ஆகிய சேர்வைகள் முறையே. அப்போ இங்கே குளுக்கோஸு ஏஆ மாறுது, ஏ அசட்டல்டிஹைட்டாக மாறுது, அசட்டல்டிஹைட் டிஆ மாறுது. அப்போ இதில் எங்களுக்கு ஒரு ஹிண்ட் ஒன்று, யார், இந்த அசட்டல்டிஹைட்டை வச்சு தான் இது என்னன்னு நாங்கள் பிடிக்கிறோம். அசட்டல்டிஹைட்டை வச்சு தான் பிடிக்கிறோம். அப்போ அசட்டல்டிஹைட் எப்போ தோன்றும்? அசட்டல்டிஹைட் எப்போ தோன்றும்? எத்தைல் ஆல்கஹாலுக்குரிய நொதித்தலின் போது. அசட்டல்டிஹைட் எப்போ தோன்றும்? எத்தைல் ஆல்கஹாலுக்குரிய நொதித்தலின் போது தான் தோன்றும். சரியா? எத்தைல் ஆல்கஹாலுக்குரிய நொதித்தலின் போது தான் தோன்றும். ஸோ அவங்க தந்திருக்கிறது அசட்டல்டிஹைட். அசட்டல்டிஹைட். சரியா? அசட்டல்டிஹைட். அப்போ இங்கே என்னமோ வெளியேறுது. அசட்டல்டிஹைட் உருவாகிற சந்தர்ப்பத்தில் அப்போ அசட்டல்டிஹைட் எத்தனை கார்பன் சேர்வை? 2 கார்பன் சேர்வை. சரியா? 2 கார்பன் சேர்வை. அப்போ CO2 கேஸ் வெளியேறுமே. எத்தைல் ஆல்கஹாலுக்குரிய நொதித்தலின் போது CO2 கேஸ் வெளியேறும். ஸோ B என்பது CO2. B என்பது CO2. போட்டாச்சு. B CO2. அப்போ A என்னவாக இருக்கும்? A என்னவாக இருக்கும் அப்படின்னா பைருவேட்டு 3 கார்பன் சேர்வை. இந்த 3 கார்பன் சேர்வையிலிருந்து ஒரு CO2 கேஸ் ரிலீஸ் ஆகி தான் அசட்டல்டிஹைட் தோன்றியலும். அப்போ A வந்து பைருவேட். 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 சரியா? பைருவேட். அப்போ டி என்ன? அசட்டல்டிஹைட்லேருந்து ஃபைனலாக ஒரு விளைவு தோன்றும். அப்போ டி தான் எத்தைல் ஆல்கஹால். சரியா? அப்போ டி தான் எத்தைல் அட்ககோல். அட்ககோல். எத்தைல் அட்ககோல். அப்போ டி வந்து எத்தைல் அட்ககோல். விலகுதா? ரைட். அப்போ இங்கே சியிலிருந்து இ வருது, ஈலிருந்து சி வருது, ஈலிருந்து சி வருது. சில வேளை உங்களுக்கு இது என்னவா இருக்கான்னு கெஸ் பண்ணலான்னு பாருங்க. சியிலிருந்து ஈ வருது, திரும்ப ஈ வந்து சி ஆயிடுது. ஏன்னா அப்போ பைருவேட் தோற்றுவிக்கப்படும் போது இது கிளைகோபோப்பே. கிளைகோபோப்பில் ஏடிபி தோற்றுவிக்கப்படும், NADH தோற்றுவிக்கப்படும். ஏடிபி தோற்றுவிக்கப்படும், NADH தோற்று. அப்போ இது ஏடிபின்ட்டு உங்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்குமா இருந்தால் இங்கே ஏடிபி பயன்படுத்தப்படுற மாதிரி தானே, இல்லைங்கதா? அப்போ இங்கே ஏடிபியாக இருக்குமா இருந்தால் இந்த இ, அப்போ இங்கே ஏடிபி பயன்படுத்தப்படுற மாதிரி, ஏடிபி ஏடிபியாக மாறுற மாதிரி. ஸோ ஏடிபி இல்லை. அப்போ கிளைகோபோப்பின் போது தோற்றுவிக்கப்படுற 3 விளைவுகள் கேட்டால் பைருவேட், ஏன்னா 2 மூலக்கூறு பைருவேட், தேறிய விளைவாக 2 ATP 2 NADH. அப்போ கண்டிப்பாக இந்த இ வந்து NADH தான்.
NADH தான். அப்போ சீன்றது என்னது? NAD ப்ளஸ். சீன்றது NAD ப்ளஸ். அப்போ இங்கே E வந்து என்னது? NADH. E வந்து என்னது? NAD ப்ளஸ். NAD ப்ளஸ். ஸோ NAD ப்ளஸ் இது இல்லைதா? NAD ப்ளஸ். ஸோ ஆன்சர் தேடுவோம் இப்போ நாங்கள். அப்போ ஏ பைருவேட். சரியா? ஏ பைருவேட். அப்போ பைருவேட்னு உள்ள ஆன்சர் தேடணும். அப்போ 1 2 4 எல்லாத்தையும் வெட்டலாம். 1 2 4 எல்லாத்தையும் வெட்டி விடுவீங்க. சரியா? அப்போ BCO2 அப்போ 3வது 5வது சரி வருது. BCO2 3வது 5வது வருது. CNAD ப்ளஸ். அப்போ 5வது ஆன்சர் வராது. எத்தனாவது ஆன்சர் வரப்போகுது? 3வது ஆன்சர் வரப்போகுது. ஸோ அது NAD ப்ளஸ்ன்னு போட்டுக்கோங்க. அப்போ D எத்தனோல், E NADH. சரியா? அப்போ 18க்கு ஆன்சர், 18க்கும் ஆன்சர் 3. சரியா? 18க்கு ஆன்சர் 3. அடுத்தது 19வது கேள்வி. சரி, 19வது கேள்வி பார்ப்போம். கலச்சுவாசம் தொடர்பான சரியான கூற்றை தெரிவு செய்க. மூலக்கூற்று ஒட்சிசன் இல்லாத நிலையில் காற்றின்றி சுவாசம் இழைமணி தாயத்தில் ஆரம்பிக்கப்படும். இல்லை, மூலக்கூற்று ஒட்சிசன் இல்லாத நிலையில் பைருவேட் இழைமணி உள்ளுக்கே வராது. மூலக்கூற்று ஒட்சிசன் இருந்தால் மட்டும்தான் பைருவேட் மூலக்கூறு இழைமணி உள்ளுக்கு வரும். ஸோ கூற்றுப்பிழை. சரியா? கூற்றுப்பிழை. எனக்கு சொல்லுங்க, 19க்கு எத்தனாவது ஆன்சர்னு பார்ப்போம். 19க்கு எத்தனாவது ஆன்சர்? அரௌண்ட் சொல்றது சரியான்னு பார்ப்போம். அரௌண்ட் இன்னொரு தரம் பாருங்க பார்ப்போம் ஆன்சரை. 19க்கு மத்தாக்கள் கிஷோர்ட ஆன்சர் சரின்னு நினைக்கிறேன். ருக்ஷனா சரி. ரிம்ஸா கொஞ்சம் பார்க்கணும். அரிஷ்மிதா சரி. கபிலாஷினி பிள்ளை சரியா? ரித்யா சரி. மத்தாக்கள் குயிக் பண்ணுங்க. அபிலாஷினி, திவாஷினி, மனுவர்மன், கவிர்ஷனா, கிருஷாலினி, நிலானி, நிமிதா, நிஸ்மா எல்லாம் என்ன கதை? ரைட், கவனிங்க. 19 அப்போ முதலாவது பிழை. மூலக்கூற்று ஒட்சிசன் இல்லாத நிலையில் காற்றின்றிய சுவாசம் இழைமணி தாயத்தில் ஆரம்பிக்கப்படும். இழைமணி தாயத்தில் எப்படி மூலக்கூற்று ஒட்சிசன் இல்லாத நிலையில் ஆரம்பிக்கப்படும்? ஸோ 1வது ஆன்சர் பிழை, பச்சை பிழை. சரியா? ஓகே. 2 NADPH இருந்து விடுவிக்கப்படும் சக்தியை பயன்படுத்தி இலத்திரன் கடத்தும் சங்கிலி. அப்போ NADPHன்னு வந்துருச்சு. NADPH நிஸ்மா பாருங்கம்மா, NADPHன்னு வந்திருக்கு. NADPH. இந்த NADPHன்ற தாழ்த்தப்பட்ட துணை நொதியம் ஒளித்தொகுப்பின் போதுதான் வரும். NADPH டா. சரியா? NADPH. Pன்றது ஃபோட்டோஸ். P வேணாம். ஏன்னா பீன்ட்டு எங்கேயா வருமா இருந்தால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோட்டோசிந்தசிஸ்ன்றது ஒளித்தொகுப்பு. அப்போ NADPH வர்றது ஒளித்தொகுப்புல பிள்ளைகள் விலகுதா? ஸோ
ரெண்டாவது நான் பார்த்ததும் ஆன்சரை வெட்டிட்டு போயிடுவேன். மூன்றாவது கிளைகோபகுப்பு சித்ரிக் அமில வட்டம் என்பவற்றிலிருந்து ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறுக்கு உற்பத்தி செய்யப்படும் ஏடிபி மூலக்கூறுகள் எண்ணிக்கை 6 ஆகும். சரியா? கூற்று சரின்னு நினைக்கிறேன். பாருங்க, கிளைகோபகுப்புல கிளைகோலைசிஸ், அப்போ கிளைகோபகுப்புல தோற்றுவிக்கப்படுற ஏடிபி மூலக்கூறுகள மொத்த எண்ணிக்கை எவ்வளோ? 4. ஏன்னா கீழ்ப்படைக்குரிய பொஸ்போலேட்டத்தின் மூலம் தோற்றுவிக்கப்படுற ஏடிபிகள மொத்த எண்ணிக்கை 4. கிரெப் வட்டம், கிரெப்ஸ் வட்டம், அப்போ கிரெப்பின் வட்டத்தின் போது தோற்றுவிக்கப்படுகின்ற ஏடிபி மூலக்கூறுகள் எண்ணிக்கை எவ்வளோ? 2. ஸோ கிளைகோபகுப்பு கிரெப்ஸ் வட்டம் ரெண்டின் போதும் தோற்றுவிக்கப்படுகின்ற ஏடிபிகள மொத்த எண்ணிக்கை 6. ரெண்டின் போதும் தோற்றுவிக்கப்படுகின்ற மொத்த எண்ணிக்கை 6. சரிதானே பிள்ளைகள்? கிளைகோபகுப்பு சித்திரிக் அமில வட்டம் என்பவற்றிலிருந்து ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறுக்கு உற்பத்தி செய்யப்படும் ஏடிபி மூலக்கூறுகள் எண்ணிக்கை 6. சரி கூற்று. ஆன்சர் 3. 4 ஏன் பிழைன்னு பார்ப்போம். அரோனோ ரிம்ஸாவும். சரியா? ஏன் 4 பிழைன்னு பார்ப்போம். எத்தைல் ஆல்கஹால் நொதித்தலில் ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறிலிருந்து 2 பைருவேட் மூலக்கூறுகளாகவும் 2 ஏடிபி மூலக்கூறுகளாகவும் மாற்றப்படும். எத்தைல் ஆல்கஹாலுக்குரிய ஈற்று விளைவா 2 பைருவேட்? இல்லை தானே பிள்ளை? எத்தைல் ஆல்கஹாலுக்குரிய நொதித்தலில் ஈற்று விளைவா 2 பைருவேட்? இல்லை. ஈற்று விளைவு 2 எத்தைல் ஆல்கஹால் 2 CO2 விளையுதா? 2 ஏடிபி, 2 ஏடிபி. அப்போ அங்கே ஈற்று விளைவாக பைருவேட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எத்தைல் ஆல்கஹால் நொதித்தலில் ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறு 2 பைருவேட் மூலக்கூறுகளாகவும் 2 ஏடிபி மூலக்கூறுகளாகவும் மாற்றப்படும். இல்லை, அது வர்ற ஒரு இடைநிலை. பைருவேட் என்பது கலச்சுவாசத்தின் ஒரு இடைநிலை தானே, இடைநிலை தானே. ஏன்னா ஓகே. 5 லாக்டிக் அமில நொதித்தலில் CO2 விடுவிக்கப்படுவதில்லை. இறுதி இலத்திரன் வாங்கி அசிட்டல்டிஹைட் ஆகும். லாக்டிக் அமில நொதித்தலில் CO2 விடுவிக்கப்படுவதில்லை. லாக்டிக் அமில நொதித்தலில் ஓகே, CO2 விடுவிக்கப்படாது. இறுதி இலத்திரன் வாங்கி அசிட்டல்டிஹைட்டா? லாக்டிக் அமில நொதித்தலில் இறுதி ஐதரசன் வாங்கி இறுதி இலத்திரன் வாங்கி ரெண்டுமே இந்த பைருவேட், ரெண்டுமே இந்த பைருவேட் தான். சரியா? ரெண்டுமே இந்த பைருவேட். விளங்குதா? ஸோ 19க்கு ஆன்சர் 3. சரி, 19க்கு ஆன்சர் 3. 20வது கேள்வி. ரைட், 20வது கேள்வி. எங்கே எழுதுவோம் 20வது கேள்வியை? சரி, அங்கே எழுதிட்டு போவோம். பாப்போம். இவ்வினா பின்வரும் கூற்றுக்களை அடிப்படையாக கொண்டது. அடிப்படை பொஸ்போலேட்டர் மூலம் ஏடிபி உருவாக்கப்படுதல். அடிப்படை பொஸ்போலேட்டத்தின் மூலம் ஏடிபி உருவாக்கப்படுதல் 2 சந்தர்ப்பங்களில் நடக்கும். ஒன்று கிளைகோபகுப்பு, இன்னொன்று கிரெப்ஸ் வட்டம். ஓகே. கார்பாக்சில் அகற்றல் நடைபெறுதல் எங்கெங்க நடக்கும்? CO2 ரிமூவ் ஆகிறது எந்தெந்த சந்தர்ப்பத்தில் நடக்கும்? பைருவேட்டின் ஒட்சியேற்றத்தின் போதும் கிரெப்பின் வட்டத்தின் போதும். பைருவேட்டின் ஒட்சியேற்றத்தின் போது 2 CO2 ரிலீஸ் ஆகும். கிரெப்ஸ் வட்டத்தின் போது 4 CO2 ரிலீஸ் ஆகும். டிஸ்கஷனை எழுதி வைக்கணும் பிள்ளைகள். விளங்குதா? டிஸ்கஷனை எழுதி வைங்க, அப்படி உங்களுக்கு உதவி செய்யும் அது. சரியா? சும்மா கிளாஸை பார்த்துக்கிட்டு இருந்து சரி வருமானா? பார்க்குறது கண்டிப்பாக மறக்குமே. அப்போ டிஸ்கஷன் எழுதி வச்சுருப்பீங்களா இருந்தால் இன்னொரு நாளைக்கு இந்த பேப்பர் எடுத்து திரும்ப பார்க்கும்போது டவுட் வர்ற டைமில் டிஸ்கஷனை பார்க்கலாம். விளங்குதா? ஓகே. அப்போ 20 பாருங்கள். அடிப்படை பொஸ்போலேட்டின் மூலம் ஏடிபி உற்பத்தி செய்யப்படுதல். இது கிளைகோபகுப்புல நடக்கும், கிரெப்ஸ் வட்டத்தின் போது நடக்கும். அப்போ கார்பாக்சைல் அகற்றல், அப்போ பி எந்தெந்த சந்தர்ப்பத்தில் நடக்கும்? பைருவேட் ஒட்சியேற்றத்தின் போது. பைருவேட்டிட பைருவேட்டின் ஒட்சியேற்றத்தின் போது நடக்கும். வேற எப்போ நடக்கும்? கிரெப்ஸ் வட்டத்தின் போது நடக்கும். கிரெப்ஸ் வட்டம். இப்போ பைருவேட்டின் ஒட்சியேற்றத்தின் போது தோற்றுவிக்கப்படுற CO2 மூலக்கூறுகள் எண்ணிக்கை எவ்வளோ? 2. கிரெப்ஸ் வட்டத்தின் போது தோற்றுவிக்கப்படுற CO2 மூலக்கூறுகள் எண்ணிக்கை எவ்வளோ? 4.
ஸோ அதிகப்படியாக கார்பாக்சைல் அகற்றல் நிகழ்கிறது கிரெப்பின் வட்டத்தின் போது. சரியா? கிரெப்பின் வட்டத்தின் போது. டவுட் வரக்கூடாது உங்களுக்கு. சரிதானே? கிரெப்ஸ் வட்டத்தில் தான் அதிகப்படியாக CO2 ரிலீஸ் ஆகும். சரியா? ஓகே. சி, பைருவேட் பகுதிப்பட உட்சேற்றப்படுதல் தான் அந்த காற்றின்றி சுவாசம். அப்போ லாக்டிக் அமில நொதித்தல்லையும் எத்தைல் ஆல்கஹால் குறி நொதித்தல்லையும் பைருவேட் பகுதிப்பட உட்சேற்றப்படும். விளங்குதா? ஓகே. ஈற்று இலத்திரன் வாங்கி 3 கார்பன் சேர்வை. சரியா? ஈற்று இலத்திரன் வாங்கி 3 கார்பன் சேர்வை. அப்போ ஈற்று இலத்திரன் வாங்கி நாங்கள் கலச்சுவாசத்தில் 3 ஈற்று இலத்திரன் வாங்கிகள் இருக்கு. விலங்கு தானே? அப்போ நான் அதை எழுதி விடுறேங்கண்ணே. ஈற்று இலத்திரன் வாங்கி. அப்போ ஈற்று இலத்திரன் வாங்கிகள் 3 இருக்கு. முதலாவது காற்றிட் சுவாசத்தில் ஈற்று இலத்திரன் வாங்கியார் ஆக்சிஜன், மூலக்கூற்று ஆக்சிஜன். சரியா? ஈற்று இலத்திரன் வாங்கியும் அதுதான், ஈற்று ஐதரசன் வாங்கியும் மூலக்கூற்று ஆக்சிஜன். ரெண்டாவது எத்தாயில் ஆல்கஹாலுக்குரிய நொதித்தல். மூன்றாவது லாக்டிக் ஆசிட் நொதித்தல். இந்த 2 சந்தர்ப்பத்தில் எத்தைல் ஆல்கஹாலுக்குரிய நொதித்தல்ல ஈற்று இலத்திரன் வாங்கி யார்? அசிட்டல்டிஹைட். லாக்டிக் அமில நொதித்தல்ல ஈற்று ஐதரசன் வாங்கி பைருவேட். அப்போ அசிட்டல்டிஹைட் 2 கார்பன் சேர்வை. அசிட்டல்டிஹைட் எத்தனை கார்பன் சேர்வை? 2 கார்பன் சேர்வை. பைருவேட் எத்தனை கார்பன் சேர்வை? 3 கார்பன் சேர்வை. அப்போ கார்பன் அல்லாத சேர்வை ஒன்று தான் இந்த ஆக்சிஜன். கார்பன் அல்லாத ஒரு சேர்வை தான் ஆக்சிஜன். சரியா? ரைட். கேள்விக்கு வருவோம். இப்போ மேற்படி கூற்றுகளுள் எது அல்லது எவை ஆல்கஹால் நொதித்தலுக்கும் லாக்டிக் அமில நொதித்தலுக்கும் இடையிலான வேறுபாடுகளாக அமைவன? வேறுபாடுகள். அப்போ ஏ அடிப்படை பாஸ்போரிலேட்டர் மூலம் ATP தோற்றுவிக்கப்படுதல் லாக்டிக் அசிட் நொதித்தலுக்கும் ஆல்கஹால் நொதித்தலுக்கும் பொதுவானது. ஸோ ஏ உள்ள ஆன்சர் வரக்கூடாது. அப்போ முதலாவது ஆன்சர் வராது, 4வது ஆன்சர் வராது. பி, கார்பாக்சைல் அகற்றல் நடைபெறுதல். அப்போ ஆல்கஹால் நொதித்தல்ல கார்பாக்சைல் அகற்றல் நடைபெறும், லாக்டிக் அமில நொதித்தல்ல நடைபெறாது. ஸோ பி ஆன்சர் உள்ளுக்கு வரும். பி ஆன்சர் உள்ளுக்கு வருதுன்னா விலகுதா? அப்போ நாங்கள் ஏ வரக்கூடாதே, 1ஐயும் 4ஐயும் வெட்டிட்டோம். 2 அல்லது 5 தான் இருக்க போது ஆன்சர். 2 அல்லது 5 தான் இருக்க போது ஆன்சர். ஓகே. சியை வாசிப்போம். பைருவேட் பகுதிப்பட உட்சேற்றப்படுதல், இது 2லேயும் நடக்கும். ஸோ வேறுபாடு அல்ல அது. ஸோ சி உள்ள ஆன்சர் வரக்கூடாது. அப்போ 2வது ஆன்சர் வராது. அப்போ உள்ள ஆன்சர் எது மட்டும்? பிடி மட்டும் 5வது ஆன்சர். ஈற்றிலத்திரன் வாங்கி 3 கார்பன் சேர்வை. ஈற்றிலத்திரன் வாங்கி 3 கார்பன் சேர்வை எதில்? லாக்டிக் அமில நொதித்தல்ல. பைருவேட் தான் அந்த 3 கார்பன் சேர்வை. ஸோ பிடி மாத்திரம் சரி. பிடி மாத்திரம் சரியாகுது. சரியா? பிடி மாத்திரம் சரி. இருபத்தி ஓராவது கேள்வி. சரியா? 21வது கேள்வி. பாப்போம். கலச்சுவாசம் பற்றிய கூட்டுக்குள் தவறானது. லாக்டிக் அமில நொதித்தல் முதல் படி கிளைகோபகுப்பாகும். இது சரிதானே? ஏன்னா கலச்சுவாசத்தில் முதற்படியே கிளைகோபகுப்பு தான் சரி. தவறானது கேட்டிருக்கு. எத்தைல் ஆல்கஹால் நொதித்தலின் விளைவாக யோகட், தயிர் என்பவை உற்பத்தி செய்யப்படுகின்றன. எத்தைல் ஆல்கஹால் குறி நொதித்தலின் விளைவாக ஆல்கஹால் கொண்ட குடிப்பானங்கள் உற்பத்தி செய்கிறாங்க. அதே மாதிரி போரணை பொருட்கள் உற்பத்தி செய்கிறாங்க, பான் உற்பத்தி செய்கிறாங்க. விளங்குதா? அப்போ யோகட், தயிர் உற்பத்தி செய்கிறது லாக்டிக் அமில நொதித்தல்ல. தவறானதுன்னு கேட்டிருக்கு. ஆன்சர் 2. 21க்கு ஆன்சர் 2. 3, ஈரல் கலங்களில் உற்பத்தி செய்யப்படும் ATP 32 ஆகும். சரிதானே? ஈரல் கலங்கள்லையும் இதய தசை கலங்கள்லையும் உருவாக்கப்படுற ATPகளோட மொத்த எண்ணிக்கை 32.
4 அசட்டைல் கோ ஏ, அசட்டைல் துணை நொதியம் ஏ ஆனது இரு கார்பன் கொண்ட சேர்வையாகும். ஸோ அசட்டைல் கோ ஏ, அசிட்டைல் துணை நொதியம் ஏ 2 கார்பன் கொண்ட சேர்வை தான் நேற்று பார்த்தோம் நாங்கள். காற்றிற் சுவாசத்தில் O2 உள்ள போது மட்டுமே பைருவேட் மூலக்கூறுகள் இலைமணினுள் சென்று தாக்கப்படிகள் தொடரும். ஆமாம், சரியா? காற்றிற் சுவாசத்தில் O2 இருந்தால் தான் பைருவேட் இலைமணி தாயத்துள்ளுக்கு போகும். சரியா? அப்போ 21க்கு ஆன்சர் 2. 21க்கு ஆன்சர் 2. 22வது கேள்வி. எத்தனாவது ஆன்சர்னு சொல்லுங்க பாப்போம். 22க்கு என்ன ஆன்சர்? செக் பண்ணுங்க எனக்கு. ஓ, கபிலாஷினி சொல்கிறீங்க, சரியான ஆன்சர். ஓ, ரஹமத்துல்லா கொஞ்சம் பாருங்க ரஹமத்துல்லா ஆன்சரை. ரஹமத்துல்லாட ஆன்சர் பிழையான ஆன்சர்னு நினைக்கிறேன். திவாஷினி சரி, ரஹமத்துல்லா ரைட், சரியான ஆன்சர். அடுத்தது ரிதுஷினி பில, கவிஷான் சரி, அபிலாஷினி பில, சரியா? நிலானி பில. என்ன பிள்ளைகள் நீங்கள் இவ்வளோ கடைசி முடிய போகுது இப்போ பிள்ளை எடுக்கிறீங்களே நீங்கள்? என்னது கேள்வி ஒழுங்காக வாசிக்கலையா இல்லது டிஸ்கஷனை ஒழுங்காக பார்க்கலையா? கிளாஸில் ஒழுங்காக இருந்தால் சொல்லலாம் ஆன்சர், சரிதானே? ஆர்வமாக இருக்கணும். லைவ் கிளாஸில் எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரி இருங்க. நீங்கள் வேறு வேலை செய்யாமல் ஃபுல் ஃபோக்கஸ் இங்கே இருந்தால் சரி. இல்லைன்னா தான் ஆன்சர்ஸ் எல்லாம் மாறுது உங்களுக்கு. ஓ, பவனா அரிஷ்மிதா சரி, அபிலாஷினி திரும்ப சரி. ஓ, பாப்போம். அரௌண்ட் சரி. கிளைகோபோப்பில் ஒரு குளுக்கோஸில் எண்ணிக்கை, அது எப்படி வரணும்னா அந்த கேள்வி, கிளைகோபோப்பில் ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறில் இருந்து உண்டாகும் மொத்த ஏடிபி மற்றும் என்ஏடிஹெச். கிளைகோபோப்பில் ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறில் இருந்து உண்டாகும் மொத்த ஏடிபி மற்றும் என்ஏடிஹெச் முறையே இதான் கேள்வி. அப்போ கிளைகோபோப்பில் ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறிலிருந்து உருவாகிற ஏடிபிக்கள் எவ்வளோ? மொத்த ஏடிபிக்கள் எவ்வளோ? 4. கீழ்ப்படைக்குரிய பொஸ்போலேட்டத்தின் மூலம் உருவாக்கப்படுகின்ற ஏடிபிக்களோட மொத்த எண்ணிக்கை 4 தானே? கீழ்ப்படைக்குரிய பொஸ்போலேட்டத்தின் மூலம் உருவாக்கப்படுகின்ற மொத்த ஏடிபிக்கள் எண்ணிக்கை 4. ஸோ 4ன்ட்டு ஒரு ஆன்சர் இருக்கணும். தேரிய விளைவுலாம் கேட்கலாங்க. மொத்த சரியா? அப்போ மொத்த ஏடிபி 4, மொத்த ஏடிபி 4, டவுட் வரவே கூடாது. என்ஏடிஹெச், கிளைகோபோப்பில் உருவாக்கப்படுற என்ஏடிஹெச் மூலக்கூறுகள் எண்ணிக்கை எவ்வளோ? 2. இப்போ 4, 2 சிம்பிள் கேள்வி. 22க்கு 5 பாஸ் பேப்பர் கேள்வி வந்து சரியா? ஓகே. 23 பிள்ளைகள் ஏபிசிடி கேள்வி, ரைட்? ஏபிசிடி கேள்வி சரியா? அப்போ 1 2 3 4 5 ஆன்சரை ஏபிசிடிஇன்னு போடுங்க. ஏபிசிடிஇன்னு போட்டு எனக்கு ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். எத்தனாவதுன்ட்டு? 23க்கு ஆன்சர் சொல்லுங்க. ஆ 23 ரைட். பார்ப்போமே, நாங்கள் செய்யலை போல நீங்கள். ஏன்னா ஏடின்ட்டு உஷானி சொல்கிறது, 1ன்ட்டு பவனா சொல்கிறீங்க. ஓ, உஷானி கொஞ்சம் பார்ப்போம் கேள்வியை, சரியா? ஓ, ரிம்ஸா சரி ஆன்சர், சரியா? பார்ப்போம்.
பார்ப்போம். பின்வருவற்றுள் எது அல்லது எவை எத்தைல் ஆல்கஹாலுக்குரிய நொதித்தலுக்கும் லாக்டிக் அமில நொதித்தலுக்கும் பொதுவானவை விளங்குதா? ஒரு ரஹமத்துல்லா கொஞ்சம் பாருங்கப்பா. ஏ, ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறு 2 பைருவேட் மூலக்கூறுகளாக மாற்றப்படுகிறது. ரெண்டுக்கும் பொது தானே, ஏன்னா மாற்றப்பட்டு அடுத்தடுத்த அனுசேப செயல்முறைகள் நடக்கும். ஸோ ஏ ஆன்சருக்கு வரப்போம். இரு ஏடிபி மூலக்கூறுகளும் இரு NADH மூலக்கூறுகளும் விடுவிக்கப்படுகின்றன. ஈற்று விளைவாக தோற்றுவிக்கப்படுறதுன்னு அங்கே சொல்லலை, விளங்குதா? விடுவிக்கப்படுகின்றன. அப்போ 2 ATP வரும், கண்டிப்பாக தெரியும் உங்களுக்கு. 2 NADH வரும். அந்த 2 NADH திரும்ப 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 பயன்படுத்தப்படும். அது வேற கதை. ஸோ 2 NADH மூலக்கூறுகள் விடுவிக்கப்படுகின்றன, 2 ATP மூலக்கூறுகள் விடுவிக்கப்படுகின்றன. கூற்று சரி. சரியா? ஏ சரி, பி சரி. அடுத்தது சி பாபம். அசிட்டல்டிஹைட்டை தாழ்த்துவதற்கு NADH பயன்படுத்தப்படுகிறது. அசிட்டல்டிஹைட்டை தாழ்த்துவதற்கு NADH பயன்படுத்தப்படுகிறது. அசிட்டல்டிஹைட்டை தாழ்த்துறதுக்கா? அசிட்டல்டிஹைட்டை தாழ்த்துவதற்கு NADH பயன்படுது. ரெண்டுக்கும் பொதுவானது தானே. அப்போ அசிட்டல்டிஹைட்டை தாழ்த்துறதுக்கு NADH பயன்படுத்தப்படுறது எதில் இடம்பெறும்? அது எத்தைல் ஆல்கஹாலுக்குரிய நொதித்தலில் தான் இடம்பெறும். எத்தைல் ஆல்கஹாலுக்குரிய நொதித்தலில் தான் அந்த ஸ்டெப் நடக்கும். சரியா? எத்தைல் ஆல்கஹாலுக்குரிய நொதித்தலின் போது தான் அந்த ஸ்டெப் நடக்கும். ஸோ கூற்று பிழைச்சிருச்சு. இறுதி ஐதரசன் வாங்கிய ஒரு சேதன சேர்வையாக இருக்கிறது. அசிட்டல்டிஹைட்டும் சேதன சேர்வை, பைருவேட்டும் சேதன சேர்வை. அசிட்டல்டிஹைட்டும் பைருவேட் ரெண்டுமே சேதன சேர்வை. அப்போ ABD சரி. 23க்கு ABD சரி. முதலாவது ஆன்சர். 5, ஒரு கார்பனின் ஆக்சைடு மூலக்கூறு விடுவிக்கப்படுகிறது. ஒரு CO2 விடுவிக்கப்படுறது எத்தைல் ஆல்கஹாலுக்குரிய நொதித்தல். இல்லைதா? அப்போ கேள்வி எப்படி மாறி வந்தாலும் செய்யக்கூடியதாக இருக்கணும். அப்போ சில வேளை நீங்கள் பி கூற்றில் பிளவிட்டிருப்பீங்க. ஏன்னா இரு ATP மூலக்கூறுகளும் இரு NADH மூலக்கூறுகளும் விடுவிக்கப்படுகின்றன. விடுவிக்கப்படும். அது மீள் சுழற்சிக்கு பயன்படுத்தப்படும். ஈற்று விளைவாக தோற்றுவிக்கப்படுதுன்றிருக்கான் பாருங்க, இல்லை. அப்போ NADH ஈற்று விளைவாக தோற்றுவிக்கப்படும்ன்றது பிழை. NADH மீள் சுழற்சிக்கு அங்கே பயன்படுத்தப்படும். சாரி. அப்போ 23க்கு ஆன்சர் ABD முதலாவது. 24, எத்தைல் ஆல்கஹாலுக்குரிய நொதித்தல், லாக்டிக் அமில நொதித்தல், காற்றிட் சுவாசம் ஆகியவற்றின் போது உண்டாகும் சேர்வை. அப்போ ஆக்சலோஅசிட்டேட் காற்றிட் சுவாசத்தில் கிரெப்ஸ் வட்டத்தில் உருவாகும். சிட்ரேட் காற்றிட் சுவாசத்தில் கிரெப்ஸ் வட்டத்தில் உருவாகும். அசிட்டல்டிஹைட் காற்றின்றிய சுவாசத்தில் எத்தைல் ஆல்கஹாலுக்குரிய நொதித்தலின் போது உருவாகும். 4, அசிட்டைல் துணை நொதியமே, அசிட்டைல் கோஏ, இது காற்றின்றிய சுவாசத்தில் பைருவேட்டின் ஒட்சியேற்றத்தின் போது தோன்றும். காற்றிட் சுவாசத்தில் பைருவேட்டின் ஒட்சியேற்றத்தின் போது தோன்றும். 5வது பைருவேட். ஸோ பைருவேட் கிளைகோபோப்பின் ஈற்று விளைவு. 2 பைருவேட், 2 ATP, 2 NADH தானே. ஸோ பைருவேட் தான் ரெண்டுக்கும் பொதுவானது. எத்தைல் ஆல்கஹாலுக்குரிய நொதித்தல், லாக்டிக் அமில நொதித்தல், காற்றிட் சுவாசம் மூன்றுக்கும் கிளைகோபோப்பு பொதுவாக நடக்கும். ஸோ கிளைகோபோப்பின் ஈற்று விளைவு பைருவேட். ஸோ ஆன்சர் 24க்கு 5. 5வது ஆன்சர். 25வது கேள்வி பார்ப்போம். இலத்திரன் கடத்தும் சங்கிலியானது இழைமணி தாயத்தில் அமைந்துள்ளது. இழைமணி தாயத்தில் நடைபெறும்ன்றது அப்படி மாறிடுச்சு. அப்போ இழைமணி தாயத்தில் நடக்குமா இலத்திரன் கடத்தும் சங்கிலி? இல்லை, இழைமணியிட உள்மென் செவ்வில் நடக்கும். அப்போ இழைமணி தாயத்தில் நடக்கிறது எது? கிரெப்ஸ் வட்டம். விளங்குதா? கிரெப்ஸ் வட்டம். ஸோ 1வது பிழை. ஒரு NADH மூலக்கூறு ஒட்சியேற்றப்படும் போது சராசரியாக 2 ATP மூலக்கூறுகளை பிறப்பிக்கும். 2.5 ATP மூலக்கூறுகளை பிறப்பிக்கும். 2.5 ATP மூலக்கூறுகள். விளங்குதா? 2.5 ATP மூலக்கூறுகள். 3, முதல் இலத்திரன் வாங்கியாக மூலக்கூற்று ஆக்சிஜனை பயன்படுத்தும். முதல் இலத்திரன் வாங்கி நிறைய இலத்திரன் வாங்கிகள் இருக்கும். கடைசியாக இலத்திரனை வாங்குறது மூலக்கூற்று ஆக்சிஜன். ஸோ இறுதி இலத்திரன் வாங்கிதான் ஆக்சிஜன். சரியா? முதல் இலத்திரன் வாங்கி ஆக்சிஜன் அல்ல.
ஒரு FADH2 மூலக்கூறு ஒட்சியேற்றப்படும் போது சராசரியாக 1 ATPயா இல்லை 1.5 ATP. சரியா 1.5 ATP. ஐந்தாவது புரதத்தையும் புரதமல்லாத கூறுகளையும் கொண்டது. ஆமாம், லெத்திரன் கடத்தும் சங்கிலியில் புரதமும் புரதமல்லாத கூறுகளின் தொடர்களை கொண்டது அப்படின்ட்டு ஒரு பாயிண்ட் நீங்கள் படிப்பீங்க. இலத்திரன் கடத்தும் சங்கிலி எதனூடாக இடம்பெறும்? புரதம் புரதமல்லாத கூறுகள் அப்படியே நடந்து 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 போகும். சரிதானே? ஸோ ஆன்சர் 25க்கு 5வது. 25க்கு 5. 26வது கேள்வி. சரியா? 26வது கேள்வி பார்ப்போம். காற்றிட் சுவாசத்தின் போது ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறில் நடைபெறும் 4 நிகழ்வுகள் கீழே தரப்பட்டுள்ளன. எத்தனாவது ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். 26வதுக்கு எத்தனாவது ஆன்சர்? செய்தாக்கள் போடுங்க. 26க்கு என்ன ஆன்சர்? இருபத்தி ஆறுக்கு பிள்ளைகள் ருக்ஸனா 2ன்னு சொல்கிறீங்க, ராமத்துல்லா 2ன்னு சொல்கிறார். ஓ, 2வது ஆன்சர் சரி. சரியா? 2வது ஆன்சர் சரி. வருவோம் கேள்விக்கு வருவோம். அப்போ காற்றின் சுவாசின் போது ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறில் நடைபெறும் 4 நிகழ்வுகள் கீழே தரப்பட்டுள்ளன. 2 CO2 மூலக்கூறுகளை விடுவிக்கும் கார்பாக்சைல் அகற்றம். அப்போ 2 CO2 மூலக்கூறுகளை விடுவிக்கிற. அப்போ 26வது 26 2 CO2 மூலக்கூறுகளை விடுவிக்கிற கார்பாக்சைல் அகற்றல் ஏ. அது இணைப்பு தாக்கம். என்ன இணைப்பு தாக்கம்? இணைப்பு தாக்கம் சொல்லலாம் அல்லது பைருவேட்டின் ஒட்சியேற்றம் அப்படின்னு சொல்லலாம். இணைப்பு தாக்கம்னு சொல்லலாம் அல்லது பைருவேட்டின் ஒட்சியேற்றம் அப்படின்னு சொல்லலாம். பி பாப்பம் என்னன்னு? பி என்னது? NADH-உம் FADH2-வும் ஒட்சியேற்றப்படுதல். அப்போ NADH-உம் FADH2-ம் ஒட்சியேற்றப்படுறது தான் என்னது? ஒட்சியேற்றல் போஸ்போலேற்றம். சரியா? அப்போ அது பி நடக்கிறது இளைமணியிட உள்மென்செல்ல. அப்போ இளைமணியிட உள்மென்செல். அப்போ அதான் ஒட்சியேற்றல் போஸ்போலேற்றம். சீன்னு பார்ப்போம். சி என்னது? ஒட்சியேற்றல் போஸ்போலேற்றம், அதுவும் இளைமணியிட உள்மென்செல் நடக்கும். டி கீழ்ப்படைக்குரிய போஸ்போலேற்றம். அப்போ கீழ்ப்படைக்குரிய போஸ்போலேற்றம் கிளைகோபோப்புலையும் நடக்கும், கிரெப்ஸ் வட்டத்திலையும் நடக்கும். கிளைகோபோப்புலையும் நடக்கும், கிரெப்ஸ் வட்டத்திலையும் நடக்கும். அப்போ டி தான் இதில் கிளைகோபோப்புல நடந்தால் கிளைகோபோப்புன்னு நீங்கள் எடுப்பீங்களா இருந்தால் டி, அடுத்து ஏ, அடுத்து பி, அடுத்து சின்ட்டு ஒரு ஆன்சர் வரும். டி ஏ பி சி. அப்போ இளைமணிண்ட உள்மென்செல் நடக்கிற அந்த NADH-உம் FADH-உம் ஒட்சியேற்றப்படுதல் தான் ஒட்சியேற்றல் போஸ்போலேற்றம். அது ஒட்சியேற்றப்படுறதால தான் ஒட்சியேற்றல் போஸ்போலேற்றம் நடக்குது. அது ஒட்சியேற்றப்பட்டால் தான் ATP வரும். NADH-உம் FADH2-வும் ஒட்சியேற்றப்பட்டால் தான் ATP வரும். ஸோ ATP தோற்றுவிக்கப்படுற நிகழ்வுக்கு தானே பேர் போஸ்போலேற்றம். ஸோ இது ஒட்சியேற்றப்படுறதால ATP தோன்றதால அதுக்கு பேர் ஒட்சியேற்றல் போஸ்போலேற்றம். ரைட்? அப்போ பி நடந்தால் தான் சி நடக்கணும். விளங்குதா? அப்போ கண்டிப்பாக பிக்கு அடுத்து தான் சி வரப்போகுது. இதில் எங்களுக்கு டவுட் இல்லை. சரியா? அப்போ டி நீங்கள் கிளைகோபோப்புல நடக்கும் அப்படின்ட்டு யோசிப்பீங்களா இருந்தால், டி கிளைகோபோப்புல நடக்கும் அப்படின்ட்டு யோசிப்பீங்களா இருந்தால், டி கிளைகோபோப்புல நடக்கும்னு யோசிப்பீங்களா இருந்தால், அப்போ டிக்கு அடுத்து தான் ஏ வரும். டிக்கு அடுத்து ஏ. அப்படி ஒரு ஆன்சரே இல்லை அங்கே. விளங்குதா? உங்களை அழகா கன்ஃபியூஸ் பண்ணலை. அப்போ இணைப்பு தாக்கம் நடந்து கிரெப்ஸ் வட்டம் நடக்குது. கிரெப்ஸ் வட்டத்திலையும் கீழ்ப்படைக்குரிய போஸ்போலேற்றம் இடம்பெறும். கீழ்ப்படைக்குரிய போஸ்போலேற்றம் கிரெப்ஸ் வட்டத்தில் நடக்கும். ஸோ என்ன ஆன்சர்? ஏடிபிசி. நல்ல கேள்வி அது. ஏடிபிசி. ஓகே. 27 இவ்வினா பின்வரும் சமன்பாட்டை அடிப்படையாக கொண்டது.
சமன்பாட்டை அடிப்படையாக கொண்டது. பைருவேட் அசிட்டைல் துணை நொதியம் A CO2 NADH. அப்போ இது என்னது? பைருவேட்டின் ஒட்சியேற்றம் அல்லது இணைப்பு தாக்கம். இது கிளைகோபோப்பையும் கிரெப்ஸ் வட்டத்தையும் இணைக்கிற இணைப்பு தாக்கம் அப்படின்னு சொல்லலாம். மேற்குறிப்பிட்ட சமன்பாடு தொடர்பாக பின்வரும் கூற்றுக்களுள் சரியானது எது? இது ஒரு கார்பாக்சி ஏற்ற தாக்கம் ஆகும். இது கார்பாக்சி ஏற்ற தாக்கமா? CO2 ஏற்கப்படுதா? CO2 ஏற்கப்பட்டால் தான் கார்பாக்சி ஏற்ற தாக்கம். ஸோ இங்கே CO2 ஏற்கப்படவில்லை, கார்பாக்சைல் அகற்ற தாக்கம். அது கார்பாக்சைல் அகற்ற தாக்கம், கார்பாக்சைல் அகற்றல் தாக்கம். ஸோ முதலாவது பிழைச்சிருச்சு. ரெண்டாவது, இது ஒரு புறப்பிறப்புக்குரிய தாக்கமாகும். கலச்சுவாச தாக்கங்கள் எல்லாமே புறப்பிறப்பு தாக்கம் தான் அல்லது புறவெப்ப தாக்கம் தான். கலச்சுவாச தாக்கங்கள் எல்லாமே புறவெப்ப தாக்கங்கள். கலச்சுவாச தாக்கங்கள் எல்லாமே புறவெப்ப தாக்கங்கள். ஸோ புறவெப்ப தாக்கம் தான். ஸோ ரெண்டாவது ஆன்சர் சரி. 3 பார்ப்போம். இத்தாக்கம் யூக்கரியோட்டா கலங்களில் சைட்டோ சொல்லில் நடைபெறும். பைருவேட் உட்சேற்றம், பைருவேட் உட்சேற்றம் இளைமணி தாயத்தில் இடம்பெறும். இளைமணி தாயத்தில் இடம்பெறும். ஸோ மூன்றாவது பிழைச்சிருச்சு. 4, இத்தாக்கத்தில் பைருவேட் அசிட்டைல் துணை நொதியம் A ஆக தாழ்த்தப்படுமா ஒட்சியேற்றப்படுமா? ஒட்சியேற்றப்படும். பைருவேட் ஒட்சியேற்றம் தானே. ஸோ பைருவேட் என்னவாக ஒட்சியேற்றப்படும்? அசிட்டைல் CoA ஆக ஒட்சியேற்றப்படும். பைருவேட் அசிட்டைல் CoA ஆக ஒட்சியேற்றப்படும். இதை நேற்று பார்த்தேன் நான். ஓகே, தாழ்த்தப்படுகிறது அல்ல, அங்கே ஒட்சியேற்றப்படும். இது ஒளித்தோப்பு மற்றும் சுவாசம் ஆகிய ரெண்டிலும் நடைபெறும். இல்லை, ஒளித்தோப்பின் போது நடைபெறாது, சுவாசத்தின் போது தான் நடைபெறும். சுவாசத்தின் போது தான் நடைபெறும். ஸோ 27க்கு ஆன்சர் 2. 27க்கு ஆன்சர் 2. டவுட் வராது. ரைட். 28வது கேள்வி. குளுக்கோஸ் சுவாசத்தின் போது விடுவிக்கப்படும் CO2 பின்வரும் எந்த தாக்கம் அல்லது தாக்கங்களில் இருந்து உருவாகும்? CO2 எங்கிருந்து உருவாகுதுன்னு கேட்குறாங்க. இப்போ நாங்கள் முதலே எழுதுனவங்கள CO2 எங்கிருந்து உருவாகும்? CO2 எங்கிருந்து உருவாகும்? CO2 2 சந்தர்ப்பங்களில் உருவாகும். முதலாவது பைருவேட் ஒட்சியேற்றம். பைருவேட் ஒட்சியேற்றம். பைருவேட்டின் ஒட்சியேற்றத்தின் போது CO2 உருவாகும். வேற எப்போ CO2 உருவாகும்? வேற எப்போ CO2 உருவாகும்? கிரெப்ஸ் வட்டத்தின் போது. கிரெப்ஸ் வட்டம் முதலே எழுதுன பைருவேட் ஒட்சியேற்றத்தின் போது 2 CO2, கிரெப்ஸ் வட்டத்தின் போது 4 CO2. ஸோ குளுக்கோஸு கலச்சுவாசத்துக்கு உட்படும் போது, காற்றின் சுவாசத்துக்கு உட்படும் போது உருவாகிற CO2 மூலக்கூறுகளுடைய எண்ணிக்கை 6. உருவாகிற CO2 மூலக்கூறுகளுடைய எண்ணிக்கை 6. சாரி. சரியா? வேற லாக்டிக் அமில நொதித்தலில் உருவாக்கப்படாத எத்தைல் ஆல்கஹால் கூறிய நொதித்தலில் உருவாக்கப்படும். எத்தைல் ஆல்கஹால் கூறிய நொதித்தலில் தான் CO2 கேஸ் உருவாக்கும். அப்போ லாக்டிக் அமில நொதித்தல் ஆன்சர்களுக்கு வராது, கிளைகோபோப்பில் வராது, பைருவேட்டின் ஒட்சியேற்றம், கிரெப்ஸ் வட்டம் வருது ஆன்சர். அப்போ சியும் டியும் ஆன்சர். சரியா? சியும் டியும் ஆன்சர். அங்கே எத்தைல் ஆல்கஹாலுக்குரிய நொதித்தல் வந்திருந்தாலும் அதுவும் ஆன்சர்களுக்கு வரும். சரியா? அப்போ முதலாவது ஆன்சர் எத்தைல் ஆல்கஹாலுக்குரிய நொதித்தல் போட்டிருந்தா ACD ரெண்டாவது ஆன்சர் வந்திருக்கும். அப்போ இங்கே 28க்கு ஆன்சர் சியும் டியும் சரி. 4வது ஆன்சர். 4வது ஆன்சர். 29வது கேள்வி. 29வது கேள்வி. யோகட் தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் பாக்டீரியாக்களின் கலச்சுவாசத்தின் விளைவு அல்லது விளைவுகள். அப்போ யோகட் தயாரிப்பில் பயன்படுத்தப்படுற பாக்டீரியாக்கள் என்ன பாக்டீரியாக்கள்? லாக்டிக் அமில பாக்டீரியாக்கள். சரியா? அப்போ யோகட் தயாரிப்பில் பயன்படுத்தப்படுற பாக்டீரியாக்கள் லாக்டிக் அமில பாக்டீரியாக்கள். லாக்டிக் அமில பாக்டீரியாக்கள் லாக்டோபெசிலஸ் புல்காரிகஸ், ஸ்ட்ரெப்டோகோக்கஸ் தெர்மோஃபிலஸ், இவங்கெல்லாம் லாக்டிக் அமில பாக்டீரியாக்கள். இது என்ன செய்யும்? பாலில் உள்ள லாக்டோஸை என்ன மாற்றி விடும் தெரியுமா? லாக்டிக் ஆசிடா மாற்றும்.
பாலில் உள்ள லாக்டோஸை என்னவா மாற்றும்? லாக்டிக் அசிடாக மாற்றும். அப்போ லாக்டிக் அசிட் என்பது ஒரு அமிலம் தானே. லாக்டிக் அசிட் என்பது ஒரு அமிலம். சரியா? இது அமிலம். பாலில் ஒரு புரதம் இருக்கும் பிள்ளைகள். பாலில் காணப்படுற புரதம் என்னது? பாலில் காணப்படுற புரதம் என்னது? கேசின். கேசின். அப்போ லாக்டோஸு அப்போ ஒரு நடுநிலை பிஹெச் மாதிரி இருந்திருக்கும். லாக்டோஸாக இருக்கும்போது நடுநிலை பிஹெச் மாதிரி இருந்திருக்கும். இந்த லாக்டோஸ் லாக்டிக் அசிடாக மாறிடுச்சு. ஸோ அமிலமாகிடுச்சு. இந்த பாலில் காணப்படுற கேசின் என்பது ஒரு புரதம் தானே. பிஹெச் மாற்றம், பிஹெச்சினால் புரதங்கள் இயற்கை அகற்றலுக்கு உட்படும். பிஹெச் மாற்றத்தால் புரதங்கள் இயற்கை அகற்றலுக்கு உட்படும். இந்த பாலில் காணப்படுற புரதமான கேசின் திரட்சி அடைகிறது தான் தயிர். நாங்கள் பேசுவோம் தயிர். பாலில் காணப்படுற புரதமான கேசின் திரட்சி அடைந்ததால தான் தயிர் தோற்றுவிக்கப்படும். அப்போ தயிர் என்பது ஒரு புரதம் செறிந்த உணவு. யோகட்டும் அப்படித்தான். சரியா? புரதம் இருக்கும், கால்சியம் இருக்கும். ஓகே. ஸோ கேள்வியை பார்ப்போம். கலச்சுவாசன் விளைவு தானே. NAD+ விளைவு அல்ல. NAD+ விளைவு ஒன்றும் அல்ல. நீர் அங்கே விளைவாக வராது. லாக்டிக் அமிலமும் CO2 தான் ஆன்சர். லாக்டிக் அமிலமும் லாக்டிக் அமிலமும் CO2வும் ஆன்சர். லாக்டிக் அமிலம் சாரி லாக்டிக் அமிலமும் ATPயும் தான் ஆன்சர். சியும் டியும் சரி. சரியா? சியும் டியும் சரி. ஆன்சர் எத்தனாவது அப்படின்னா 4வது. சரியா? 4வது. 30வது கேள்வி கடைசி கேள்வி. சரி, 30வது கேள்வி கடைசி கேள்வி பார்ப்போம். காற்றிற் சுவாச செயல்முறையின் போது இழைமணியினுள் மட்டும் நிகழக்கூடியது. காற்றிற் சுவாச செயல்முறையின் போது இழைமணியினுள் மட்டும் நிகழக்கூடியது என்னன்னு பார்ப்போம். கார்பாக்சைல் அகற்றல். கார்பாக்சைல் அகற்றல் இழைமணியில் மட்டுமா நடக்கும்? எஸ். கார்பாக்சைல் அகற்றல்ன்றது இதான் CO2 வெளியேற்றப்படுறது. CO2 வெளியேற்றப்படுறது தான் கார்பாக்சைல் அகற்றல். பைருவேட்டின் ஒட்சியேற்றத்தின் போதும் கிரெப்ஸ் ஓட்டத்தின் போதும் நடக்கும். ஒட்சியேற்ற பொஸ்போரிலேற்றம் இளைவடி உள்ளுக்கு மட்டும்தான் நிகழும். இளைவடி காற்றிற் சுவாசம் தானே எங்கண்ணே, இளைவடி உள்ளுக்கு மட்டும்தான் நிகழும். அப்போ NAD+ தாழ்த்தல், NAD+ தாழ்த்தல் சைட்டோசோல்லே நடக்கலாம், கிளைகோபோப்லே நடக்கலாம். ATP பயன்பாடு கிளைகோபோப்ல தான் நடக்கும். கார்பாக்சி ஏற்றம் காற்றிற் சுவாசத்தில் கார்பாக்சி ஏற்றம் நடக்கிறதே இல்லை. சரிதானே? ஓகே. ஸோ ஆன்சர் 30க்கு AB 3வது ஆன்சர். சரிதானே பிள்ளைகள்? 30க்கு ஆன்சர் 3. ரைட். அப்போ 30 MCQ முடியுது. சரியா? டைமும் சரியா 10 மணி ஆகுது. அப்போ MCQ எல்லாத்தையும் முடிச்சாச்சு. சரியா? MCQ எல்லாத்தையும் முடிச்சிருக்கோம். அப்போ ஸ்ட்ரக்சர் செய்கிற அளவுக்கு டைம் இல்லை. நிறைய ஸ்ட்ரக்சர் கேள்வி உள்ள ஒரு டியூட் ஒன்று இருக்கு. சரியா? நிறைய ஸ்ட்ரக்சர் கேள்வி இருக்கு. சரிதானே? அதில் ஒரு 19-20 ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். அவ்வளோ ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஒரு 40 பேஜ் மாதிரி வரும் அந்த டியூட். இல்லைங்களா? அதை நான் உங்களுக்கு பர்சனலாக அனுப்பி வைப்பேன். பர்சனலாக வாட்ஸ்அப் பண்ணி விடுவேன். தயவு செய்து ஷேர் பண்ணாங்க யாருக்கும். அதை உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுவேன். அதை நீங்கள் செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதில் டவுட்டான கேள்வியை மட்டும் என்கிட்ட கேளுங்க. டவுட்டான கேள்விகளை மட்டும் என்கிட்ட கேளுங்க. நான் ஆன்சர் அனுப்புவேன். ஆன்சரை அதுக்கு தருவேன். அதுக்கு மட்டும் ஆன்சரை சொல்லுவேன். இல்லைங்களா? எல்லாத்துக்கும் ஆன்சர் எழுதுகிற அளவுக்கு டைம் இல்லை எனக்கு. இல்லாட்டி எழுதி அனுப்புவேன் நான். டைம் இல்லை. ஸோ அப்போ நாளை நாங்கள் யூனிட் 3 ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ யூனிட் 3ல் இப்படியே போகும். செக்ஷனாக உடச்சி போகும். இல்லைங்களா? அப்போ இந்த கிளாஸ் தொடர்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை சொல்லி விடுங்க. ரைட். அப்போ நான் அனுப்புகிற அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே பிள்ளைகள்? அப்போ நாளை சந்திப்போம்.